லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை. இதுல முக்கியமா பா ரஞ்சித் அவர்கள் ஒவ்வொரு கேள்வியுமே வந்துட்டு தமிழக அரசு மேலேயும் பல கேள்விகளை முன் வச்சிருக்காரு. இப்போ இயக்குனர் ரஞ்சித்துடைய கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி தலித் மக்கள் தலித் தலைவர்கள் மீதான தாக்குதல் என்பது அதிகரித்து வருது. இது தமிழக அரசு வேடிக்கை பார்க்குது. இப்போ திமுக வெற்றி பெறுவதற்கு காரணமே தலித் மக்கள் தான். அதுவும் நானும் ஓட்டு போட்டு ஆற்காடு சுரேஷின் தம்பியாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், அவங்களும் தலித்துக்கள் தான். அப்படி இருக்கும்போது ரஞ்சித் சொல்வது போல இது சமூக ரீதியான தாக்குதல் அப்படின்னு சொல்ல முடியாது. இரண்டாவது, இது ஒரு அரசியல் ரீதியான படுகொலையா? பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அல்ல. இவங்களை தூண்டி விட்டுருக்குறாங்க அப்படின்னா யாருன்றது அவங்க போலீஸ் முன்னாடி சொல்கிறது தான் சரியாக இருக்கும். இது இப்போ ரஞ்சித் ரொம்ப காலமாகவே இந்த பிரச்சனைன்னு இல்லை. அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இல்லாத ஒன்றை நீங்கள் கொண்டு வருவதாக ஆகுது. அவங்க இப்போ இதில் ஆருத்ரா சம்மந்தப்பட்டிருக்கு, இந்த கைதானவங்களில் பிஜேபி சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, அப்புறம் ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பழிவாங்கும் இதுன்னு சொல்லி நடந்துருக்கு. ஆருத்ரா மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன சார் ரீசன்? அவர் பா ரஞ்சித் ஏன் ஆருத்ராவையும் மென்ஷன் பண்ணுறாங்க? அதில் பணம் கொடுத்து ஏமாந்ததில் கிட்டத்தட்ட 50 பேர் தற்கொலை செய்து இறந்து போயிருக்கிறாங்க. அதையே இன்னும் போலீஸ் முழுமையாக விசாரித்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இப்போ நக்கீரன் பிரகாஷ் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆருத்ரா அந்த இயக்குநர்கள் சேர்மனே அவர்கள்ட்டே இவர் பணம் வாங்கிட்டு தான் அவர் சொல்கிறாரு. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் நாதன் அணிஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலை, அதுதான் இப்போ ஒரு வார காலமாக மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு. இதில் முக்கியமாக பா ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து அவரை பற்றின பல விஷயங்களும் அவர் கூடவே இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தார். அவரோட இறப்பில் கூட பார்த்திங்கன்னா தேம்பி அழுதுட்டு இருந்தார். அவர் இன்றைக்கி ஒரு காட்டமாக ஒரு பக்க கட்டுரைக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அதில் இருக்கக்கூடிய ஒரு 9 கேள்விகள் நினைக்கிறேன். ஒவ்வொரு கேள்வியுமே தமிழக அரசு மேலேயும் அந்த கொலை சம்பந்தமாக வன்மத்தை பரப்புறவங்க மேலேயும் பல கேள்விகளை முன் வச்சிருக்காரு. நீங்கள் அதை ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. அவர் வைக்கக்கூடிய கேள்விகள் நியாயமானதாக இருக்கா? அதாவது இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது, பலரும் கண்டிச்சிருக்கிறாங்க. அது தமிழக அரசும் போலீஸும் விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போது சென்னை மாநகர காவல் ஆணையரை ஏடிஜிபி அருணை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி அந்த விசாரணை துரிதகதியில் நடக்குது. இப்போ இயக்குனர் ரஞ்சித்துடைய கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி தலித் மக்கள் தலித் தலைவர்கள் மீதான தாக்குதல் என்பது அதிகரித்து வருது. இது தமிழக அரசு வேடிக்கை பார்க்குது. இப்போ திமுக வெற்றி பெறுவதற்கு காரணமே தலித் மக்கள் தான். அதுவும் நானும் ஓட்டு போட்டிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. இது ஒரு நீங்கள் சொன்னது போல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல இந்த பூவை மூர்த்தியோட புரட்சி பாரதம் கட்சியில் தான் இருந்தார். அதுக்கு பிறகு தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அதன் பிறகு தான் பிஎஸ்பியில் சேர்றாரு, மாநில தலைவராக மாறுறாரு. இப்போ ரஞ்சித் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இது ஒரு தலித் மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், ஒரு சமூக ரீதியான தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இந்த சாதிய மோதல்கள் சண்டைகள் அப்படின்றது கிடையாது. நீங்கள் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கலாம். தென் மாவட்டங்களை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னாலே டெல்டாவோ அல்லது கோவை வட்டாரத்துலேயோ அல்லது வடக்கு தமிழகத்தில் கூட இருக்குது. பாமக விசிகாலாம் இருந்தாலும் கூட ஒப்பீட்டளவில் இங்கெல்லாம் கிடையாது. சென்னையில் முற்றிலும் கிடையாது. அப்போ இது ஒரு சாதிய ரீதியான ஒரு ஆதிக்க சாதியினர் சேர்ந்து நடத்திய தாக்குதலாக இந்த கொலை அப்படின்னா இல்லை. இப்போ முதல் கட்ட விசாரணையின் போது நமக்கு தெரிய வர்றது என்னென்னா, சரணடைந்தவங்களும் சரி, போலீஸ் அவங்களை விசாரித்து சொன்ன முதல் கட்ட தகவலும் சரி, இதை கொலை செய்தவர்களும் தலித்துகள் தான். அது ஆற்காடு சுரேஷின் தம்பியாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், அவங்களும் தலித்துகள் தான். அப்போ எதுக்காக அவங்க கொன்னாங்க அப்படின்னா, இது ஒரு குழு ரீதியான போட்டி பிரச்சனையின் காரணமாக தான் இது நடந்திருக்கு.
அப்படி இருக்கும்போது ரஞ்சித்து சொல்வது போல் இது வந்து சமூக ரீதியான தாக்குதல் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இரண்டாவது, இது ஒரு அரசியல் ரீதியான படுகொலையா? அப்படி பரிசீலித்து பார்த்தால் பகுஜன் சமாஜ் கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து அல்ல. அவங்க உத்தரப்பிரதேசத்திலேயே மாயாவதியினுடைய பிஎஸ்பி வந்து இந்த 2024 தேர்தலில் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்க ஓட்டு எல்லாமே அப்படியே வந்து அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி தான் கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ இது அரசியல் ரீதியான படுகொலையும் இல்லை. அப்போ எதனால் ரஞ்சித் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் கூட பயணித்தவர், ஒரு அண்ணனை இழந்த சோகம், அதில் வந்து அவர் சொல்கிறாரு. ஆனால் பாரஞ்சித் சொல்கிறதுல சரணடைந்தவங்க சொல்கிறத மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கேஸை மூவ் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஏன்னா பல வழக்குகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அது மாதிரி பெரிய ஒரு தலைவர்களோ இல்லை பெரிய ஒரு ஆளோ இறந்ததுக்கு அப்புறமா அந்த படுகொலை சம்மந்தப்பட்டவங்களாக இருக்கலாம், இல்லை சம்மந்தப்படாமல் இருக்கலாம், ஒரு 4 பேர் வந்து சரணடைஞ்சிருவாங்க, அவங்களோட அப்படியே கேஸை முடிச்சிருவாங்க. ஸோ அந்த பார்வையில் இந்த கேஸை அணுகுறீங்க, அவங்கள தூண்டி விட்டது யாருங்கிறத ஏன் சொல்ல மாட்டீங்க, அதை ஏன் வழக்கில் எடுத்துகிட்டு வந்து விசாரணை எடுக்க மாட்டீங்கன்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. இப்போ இந்த கேள்வியை கேட்டால் வந்து இப்போ ரஞ்சித்துக்கே உண்மை தெரிஞ்சிருக்குதுன்னு அர்த்தமாயிருது. இல்லை, அவர் யாரையோ ஒருத்தர் பாயிண்ட் பண்ணி தான் சொல்கிறாரு அப்படின்னா அதை அவர் வெளிப்படையாக சொல்லணும், போலீஸ்கிட்ட போய் சொல்லணும், விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்கணும். நீங்கள் ஒரு ஊகத்தின் அடிப்படையில் பொத்தாம் பொதுவாக அப்படி சொல்வது வந்து சரியாக இருக்காது. நம்ம மீடியாவும் நம்ம மீடியா ட்ரையல் வந்து நடத்த முடியாது. இப்போ இது வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ். இந்த படுகொலை என்பது வந்து ஒரு மாநில தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்பதனால இது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு. அதனால் யாரோ ஒருத்தங்க சரணடைஞ்சாங்க, யாரோ ஒருத்தங்களை கைது பண்ணாங்க, யாரோ ஒருத்தங்களை விசாரித்தாங்க அப்படின்ற முறையில் இதில் போலீஸ் வந்து நடந்து கொள்ள முடியாது. இது இப்போ முதல் கட்டத்தில் தான் இருக்குது. இப்போ இவர் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் இதே கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வேறு யார் மேலே சந்தேகம் இருக்குது, இது சமூக ரீதியான தாக்குதல் தான், இவங்களை வந்து தூண்டி விட்டுருக்குறாங்க அப்படின்னா யாருன்றது அவங்க வந்து போலீஸ் முன்னாடி வந்து சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அவங்க பகிரங்கமாக கூட வந்து சொல்லலாம், அவங்களுக்கு ஆதாரங்கள் இருந்ததுன்னு சொன்னால். அப்போ தான் அந்த விசாரணை வந்து நடத்தி வைக்க முடியும். இது வந்து இப்போ ரஞ்சித் வந்து ரொம்ப காலமாகவே இந்த பிரச்சனைன்னு இல்லை, அவர் வந்து ஒரு தலித் அரசியலை முன் நகர்த்தி பேசுகின்ற ஒரு நபராகத்தான் இருக்கிறார். அதை நான் தவறுன்னு சொல்ல வரல. அதில் வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இல்லாத ஒன்றை நீங்கள் கொண்டு வருவதாக வந்து ஆகுது. இப்போ முதல் கேள்வி, இந்த படுகொலை நடந்த பிறகு போலீஸ் வந்து உடனடியாக துரிதகதியில் நடவடிக்கை எடுத்திருக்குதா இல்லையா? அப்புறம் வந்து இது 2-3 நாள் தான் வந்து ஆயிருக்கு. அவங்க வந்து இப்போ இதில் ஆருத்ரா சம்மந்தப்பட்டிருக்கு, இந்த கைதானவங்களில் வந்து பிஜேபி சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, அப்புறம் வந்து ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பழிவாங்கும் இதுன்னு சொல்லி வந்து நடந்திருக்கு. ஆருத்ராங்கிறதையும் பாரஞ்சித்தை மென்ஷன் பண்ணி இதெல்லாம் வந்து இருக்கும் பொழுது அது வந்து முழு விசாரணையில் தான் வந்து தெரிய வரும். நீங்கள் இப்போ போலீஸ் வந்து எல்லா கேஸையுமே விசாரித்து வந்து ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறது என்பது பெரும்பாலான கேஸில் தான் இருக்குதே தவிர, இப்போ திருச்சி ராமஜெயம் வழக்கு எடுத்துக்குவோம். இப்போ ராமஜெயம் வந்து ஒரு தலித் அல்ல, அவர் வந்து KN நேருவினுடைய தம்பி. அவரும் கொடூரமான முறையில் தான் வந்து கொல்லப்பட்டார். ஆனால் அதிமுக ஆட்சி நடந்த போதும் சரி, திமுக ஆட்சி நடந்த போதும் சரி, அந்த குற்றவாளிகள் யார் என்பது இதுவரை வந்து கண்டுபிடிக்கப்படலை. அப்புறம் கன்னியாகுமரியை சேர்ந்த டாக்டர் சுப்பையான்னு ஒருத்தர், அவரை வந்து ஏதோ சொத்து பிரச்சனைகள் வந்து கூலிப்படை ஏவி வந்து கொள்கிறாங்க, அது CCTV ஃபுட்டேஜே வந்தது. ஆனால் நீதிமன்றம் வந்து அது போதுமான சாட்சிகள் இல்லைன்னு சொல்லி அவங்கள வந்து விடுதலை செஞ்சுருக்கு. இப்போ நம்ம சாத்தாங்குளத்தில் வந்து 2 வியாபாரிகள் வந்து போலீஸால் அடித்து கொல்லப்பட்டார்கள். அவர்களும் தலித்துகள் அல்ல, நாடார் சாதியை சேர்ந்தவர்கள். அதனால் இந்த மாதிரி போலீஸ் கஸ்டோடியல் டெத்தாக இருக்கட்டும், அல்லது ரவுடிகள் கொலையாக இருக்கட்டும், அல்லது வந்து சொந்த பஞ்சாயத்து பிரச்சனைகள் காரணமாக இருக்கட்டும், இதில் பல்வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆருத்ரா மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன சார் ரீசன்? அவர் பாரஞ்சித் ஏன் ஆருத்ராவையும் மென்ஷன் பண்ணுறாரு? இல்லை, அது வந்து இப்போ இந்த கேஸில் வந்து சம்மந்தப்பட்டவர்கள் ஆருத்ரா இதோட சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து ஆருத்ரா வந்து கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் வந்து மக்கள் பணத்தை வந்து அவங்க ஆட்டையை போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து பணம் கொடுத்து ஏமாந்ததில் கிட்டத்தட்ட 50 பேர் வந்து தற்கொலை செய்து இறந்து போயிருக்கிறாங்க. அதையே இன்னும் போலீஸ் வந்து முழுமையாக விசாரித்து வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அப்போ ஒரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் பணம் இழந்தவர்களுக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பணத்தை வாங்கி கொடுத்துருக்கிறாருன்னு ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, இப்போ நக்கீரன் பிரகாஷ் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆருத்ரா அந்த இயக்குநர்கள் சேர்மனே அவர்கள்ட்டே இவர் வந்து பணம் வாங்கிட்டு தான் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இது எதுவுமே வந்து கிளியர் கட்டாக வந்து இல்லை. இப்படி கேட்கலாம், நீங்கள் ஆருத்ரா வழக்கு இதில் சம்மந்தப்பட்டிருக்குதுன்னா அந்த வழக்கில் ஏன் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ரஸ் இல்லை, ஏன் அதில் நீங்கள் வந்து முன்னேற்றம் காண்பிக்கலை, அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, எத்தனை பேரை கைது பண்ணீங்க, அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் கொடுத்தீங்களா,
அப்படி வந்து நம்ம திமுக அரசை வந்து கேட்கலாம். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ நாங்குநேரியில் வந்து ஒரு மாணவன் வந்து தாக்கப்படுறான் இல்லையா, தலித் மாணவன் என்பதற்காக தாக்கப்படுறான். இப்போ திமுக அரசு உடனடியாக அதை வந்து நீண்டகால நோக்கில் உடனடியாக அந்த பையனுக்கு உயர்கல்வி செலவு அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது, ஆறுதல் சொல்கிறது, இதெல்லாம் வந்து செய்கிறாங்க உடனடி தீர்வாக. நீண்ட கால தீர்வாக வந்து என்ன செய்கிறாங்க, நீதியரசர் சந்துருவை போட்டு ஒரு கமிஷன் போட்டு, ஒரு நபர் கமிஷன் போட்டு நீண்ட காலத்தில் வந்து தென் மாவட்டங்களில் வந்து எப்படி இந்த சாதிய மோதல் முருகலை வந்து தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவர் டீட்டெயில்டாக ஒரு 400-500 பக்கத்துக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கிறாரு, பரிந்துரைகள் கொடுத்துருக்கிறாரு. இப்போது அந்த அவர் கொடுத்த பரிந்துரைகளை எந்த அரசியல் கட்சி ஆதரிச்சிருக்கிறாங்க? இப்போ திமுக கூட்டணி கட்சிகளை விட்டுருங்க, பிஜேபி அண்ணாமலை வந்து ஆதரிச்சிருக்கிறாரா? ஹெச் ராஜா வந்து அந்த பரிந்துரைகளை ஏற்க முடியாது, இது ஒரு கிறிஸ்தவ மிஷனரியின் பரிந்துரைகள் போல இருக்கிறது அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் ஆனால் அந்த விஷயத்துக்கான எதிர்கொள் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமாம், அவங்க எதிர்க்கிறாங்க. அப்புறம் வந்து சாதிய சங்கங்கள், கட்சிகள், ஆதிக்க சாதி சங்கங்கள் அவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க. அப்போ நீதியரசர் சந்துரு வந்து அதில் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பள்ளி பேரில் வந்து சாதி பேர் வந்து இருக்கக்கூடாது, சாதி பேர் இருந்தால் எடுத்துருங்க, இனிமேல் புதுசாக யாராவது ஸ்கூல் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட வந்து கிளியர் கட்டாக அதை வந்து சொல்லிடுங்க, இருக்கிறவங்க மறுத்தாங்கன்னா சட்டப்படியான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பள்ளிக்கூட வளாகத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், இப்போ ஆதி திராவிடர் நலப்பள்ளி, பழங்குடியினர் மாணவர் பள்ளி இப்படிலாம் வந்து பிரிஞ்சு இருக்குது, இதையெல்லாம் ஒரே காமன் பேரில் பள்ளி கல்வித்துறை கீழே வந்து கொண்டு வரணும் அப்படி வந்து சொல்கிறாரு. அப்போ தலைமை ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் மாணவர்கள் வந்து சாதிக்கேற்ற கயிறை வந்து கட்டிட்டு வராங்க, அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சாதிக்கேற்ற முறையில் வந்து நெத்தியில் வந்து நீல வண்ணத்திலையோ மஞ்சளோ ஏதோ அவங்க எந்த சாதியோ கயிறு கட்டக்கூடாது, அதான் இதெல்லாம் வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர் வந்து இதில் வந்து போடணும் அப்படின்னு நிறைய திட்டங்கள், அதை விரிவானமாக இன்னொரு டிவியில் பேசலாம். இப்போ இதை வந்து யார் ஆதரித்தார்கள்? இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்காக வந்து இந்த அரசியலுக்காக எதிர்க்கக்கூடியவர்கள், நான் ரஞ்சித்தை சொல்லலை, மற்ற எதிர்க்கட்சிகள்லாம் வந்து பழனிசாமியாக இருக்கட்டும் அல்லது வந்து அண்ணாமலையாக இருக்கட்டும், இவங்க ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள்லாம் இருக்கட்டும், இவர்கள் நீதியரசர் சந்துரு பரிந்துரையை வந்து அமுல்படுத்தணும்னு சொன்னாங்களா? அப்போ திமுக அரசு அதை அக்கறையோடு தான் மாணவர்கள் மத்தியில் இந்த மோதல் வரக்கூடாது என்பதற்காக இந்த பரிந்துரைகள் வந்து கொடுத்துருக்காரு. நீங்கள் இந்த வழக்கில் பார்க்கும்போது இப்போ 2-3 நாள் தான் ஆயிருக்கு, இனிமேல் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியல. இன்றைக்கி முதலமைச்சர் போய் பார்க்க போகிறார் அந்த வீட்டுக்கு. ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரியை மாற்றிட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இன்னொன்று, பாரஞ்சித் குறிப்பிட்ட மாதிரி காவல்துறை பக்கத்தில் தான் இருக்காங்க, ரொம்ப பக்கத்தில் தான் காவல் நிலையம் இருக்குது, அது 24 மணி நேரம் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து தான் அவர் பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க 4 பேர் வந்து வெட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா, அப்போ எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குன்றது இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமியிலேருந்து அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே அந்த கேள்வி தான் முன் வைக்கிறாங்க. அப்போ என்ன துரித நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, சரணடைஞ்சிட்டாங்க, ஓகே, அதை தாண்டி காவல்துறை அதிகாரியை மாற்றுறது சரியான விஷயமானு கேட்குறாங்க. இந்த சட்டம் ஒழுங்கை பற்றி குறிப்பிட்டீங்க, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்றதை வைத்துத்தான் பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேசத்தில் வந்து மாநில சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றது. யோகி ஆதித்யநாத் வந்து வெற்றி பெற்றார். அப்போ அவங்க முன் வச்ச நரேட்டிவ் வந்து என்னென்னா, யூபி வந்து ஒரு ரவுடி ராஜ்யம், குண்டாச ராஜ்யமாக வந்து இருக்குது, இங்கே தடி எடுத்தவங்கெல்லாம் தண்டல்காரனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அதை ஆட்சியை கைப்பற்றாங்க. இப்போ யோகி ஆதித்யநாத் பதவிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 3000க்கு மேலே வந்து ஃபேக் என்கவுண்டர்ஸ் வந்து நடந்திருக்கு. அதில் கணிசமான பேர் வந்து முஸ்லீம்கள். அடுத்தது முஸ்லீம்களுடைய வீடுகள் வந்து புல்டோசர் வைத்து இடிக்கப்பட்டிருக்குது. அப்போ மோடி வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாரு, நீங்கள் புல்டோசரை வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றதை வந்து யோகி ஆதித்யநாத்திட்ட வந்து கற்றுக்கணும். அப்போ இந்த சட்டம் ஒழுங்குன்ற இந்த நரேட்டிவே, இந்த நரேஷனே வந்து ஒரு ஃபாசிஸ்டுகளுடைய ஒரு அப்ரோச். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் வியாபாரம் செய்வதற்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? மாணவர்கள் கல்லூரிக்கோ பள்ளிக்கோ போகிறதுக்கு வந்து பிரச்சனை இருக்குதா? பெண்கள் இங்கே தனியாக நடமாடுவதற்கு பிரச்சனை இருக்குதா? இப்போ வந்து ஐடி துறை வந்து நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க, தூய்மை பணியாளர்கள் இரவு பணியில் வந்து வேலை செய்கிறாங்க. எல்லாம் வேலை முடிச்சுட்டு 2 மணிக்கோ 3 மணிக்கோ 4 மணிக்கோ வந்து அவங்க கேப்பு பிடிச்சோ எதையோ பொது போக்குவரத்துலையோ போயிட்டு தான் இருக்கிறாங்க. தனியாக பெண்களை வந்து கல்லூரிக்கோ நீங்கள் அலுவலகத்துக்கோ வந்து அனுப்ப முடியாது, கூட ஒரு ஆள் வரணும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் தான் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறதுன்னு அர்த்தமே தவிர, இது தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ரவுடி வந்து வெட்டுனதையோ அல்லது ரவுடிகளுக்குள்ள ஒரு கேங் வாரோ
இதை வைத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு வந்து சொல்ல முடியாது. இப்போ காவல்துறை ஆணையரை மாற்றிருக்கிறது வந்து தமிழக அரசு வந்து முந்தைய ஆணையர் மேலே வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னது போல் செம்பியம் காவல் நிலையம் அந்த பெரம்பூர் அந்த கோயில் அவர் இருந்த தெருவுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்குன்றது உண்மை. இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து என்ன நடந்துச்சு? இல்லை, அதே தான் சொல்கிறேன். ஆமாம், அங்கேயும் அப்படி தான் வந்து நடந்திருக்குது. ஆனால் நீங்கள் வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி இந்த கூலிப்படையினர் வந்து செயல்பாடுகள் வந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உளவுத்துறையை வந்து மேம்படுத்தணும். அதில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். யார் யார் வந்து ரவுடி லிஸ்ட்டில் இருக்கிறாங்களோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ணணும். அதுக்கு போதுமான மேன் பவர் போடணும். இப்போ நீங்களே வந்து கள்ளக்குறிச்சிக்காக வந்து ஒரு பெண் அதிகாரிகிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்தீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அப்போ அவங்க போலீஸில் வந்து நேர்மையான போலீஸாகவே இருந்தாலும் கூட கள்ளச்சாராயத்துக்கு வந்து அதை ஒழிப்பதற்கு தகுந்த எண்ணிக்கை வந்து அங்கே இல்லைன்னு தானே அந்த அதிகாரி சொன்னாங்க. அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து களையப்படணும். அப்போ ரவுடிகள் வந்து போலீஸினுடைய இப்போ இந்த ஆட்சியிலையும் வந்து சில ரவுடிகள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எடப்பாடி ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சியில் அதிகமான பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒப்பீட்டளவில் இந்த கூலிக்காக கொலை செய்வது என்பது குறைந்திருந்தாலும் அது மீண்டும் வந்து தலையெடுக்கக்கூடாது அப்படின்றதான் நம்முடைய கருத்து. இல்லை, அதில் பாரஞ்சித் குறிப்பிடும் போது நீங்களும் சொன்னீங்க இந்த ரவுடிசம், கேங் வார் அப்படின்ற வார்த்தையை. அது வந்து இப்போ சமூக வலைதளங்களில் நிறைய பேர் அதை பரப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு அவங்களோட மனைவி சொல்லும்போது கேப்டன் விஜயகாந்துக்கு மட்டும் நீங்கள் வந்து சென்னையில் ஒரு இடம் கொடுத்தீங்க, அதே மாதிரி ஏன் என் கணவனுக்கு கொடுக்க முடியாதுன்னும் போது நீங்கள் புத்தூர் அப்படின்ற இடம் சென்னையை விட்டு அப்பாற்பட்டு ஒரு இடத்துல இருக்குது, தமிழக அரசு அதுலேயும் வன்மத்தை கக்கிட்டாங்க அப்படின்னு. அதை தாண்டி சமூக வலைதளங்கள் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, ஒரு ரவுடி இன்னொருத்தர் அவருக்கு பழிவாங்கிறதுக்காக அவர் பண்ணியிருக்காங்க, இதில் தாண்டி அரசியல் ஈடுபட்டதுனால மாநில தலைவர் அப்படின்ற அந்த பேர் வந்திருக்கு, இதை ஏன் பெருசாக கொண்டு போகிறீங்கன்னு ஒரு கேள்வியை தான் பாரஞ்சித்து முன் வச்சிருக்காரு. நீங்கள் அப்படி கேட்குறதுக்கு அப்படிப்பட்ட ஆள் இவர் கிடையாது, இவர் அது அந்த ரவுடின்றதுக்குள்ளே இவர் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி அந்த கருத்து இருக்குது. இந்த ரெண்டு கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு கிரே ஏரியா தாங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங்குக்கு வந்து அவர் நிறைய இளைஞர்களை படிக்க வச்சிருக்காரு, வழக்கறிஞர்கள் ஆக்கியிருக்காரு, விளையாட்டு வீரர்கள் ஆக்கியிருக்காரு. ஆமாம், நிறைய பேரை உதவி பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு பின்னணி என்ன, ஒரு ஆரம்பகால வாழ்க்கை வந்து அந்த மாதிரி பின்னணி இருக்குது. அவர் மேலே கேஸ் இருந்திருக்கு, அந்த கேஸ்லலாம் விடுதலை வாங்கியிருக்காரு. அவர் 2012 தான் அவருடைய ரவுடி லிஸ்ட்லேருந்து அவர் பேரே வந்து எடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பேர் எடுத்தாலும் அவங்க வந்து என்ன மாதிரி தொழில் பண்ணுறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது. அதில் என்ன பிரச்சனைகள். இப்போ ரியல் எஸ்டேட் வந்து லீகலான தொழில் தான். ஆனால் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளேயே வந்து இன்னொருத்தர் நிலத்தை வந்து கைப்பற்றுவது, அபகரிக்கிறது, அவங்கள வந்து மிரட்டுவது, இதெல்லாம் வந்து நடக்குது. இப்போது சென்னையை சுற்றி வந்து பெரிய பெரிய எம்என்சி நிறுவனங்கள் வந்து இருக்குது, பெரிய கார் ஃபேக்ட்ரிஸ் வந்து இருக்குது. அப்போ ஸ்கிராப் பிஸ்னஸ்ன்றது ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு. அதில் வந்து போட்டிகள், மாமல் கொடுக்குறது எல்லா கட்சிகளுக்கும், நான் திமுக உள்ளிட்டு வந்து சொல்கிறேன், அப்படி வந்து இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் அந்த தொழிற்சாலைகளில் வந்து ஒப்பந்த தொழிலாளிகளை வந்து எடுக்கிறதுக்கு அந்த மேன் சப்ளையிங் ஏஜென்சிஸ், மேன் பவர் ஏஜென்சிஸ், அதை எடுக்கிறதுக்கு வந்து போட்டிகள் இருக்குது. அப்போ நம்ம நாட்டில் வந்து ஜனநாயகமும் நிர்வாகமும் வந்து போதுமான அளவு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் வந்து வருது. இதில் ஒரு இது சொல்லலாம், இப்போ மற்ற ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்களோ மற்ற அரசியல் கட்சிகளுக்கோ இல்லாத ஒரு ஆபத்தும் ஒரு பிரச்சனையும் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இருக்கின்றது வந்து உண்மைதான். அது வந்து நம்ம சமூகத்திலே இருக்குது. அப்போ அதை நம்ம நீண்ட காலத்தில் வந்து அதை எப்படி சரி பண்ணுறது? இப்போவும் சொல்கிறேன்னா, சென்னையில் வந்து இந்த மாதிரி சாதிய மோதல் பிரச்சனைகள் என்பது வந்து குறைவு. அங்கேயே வந்து இப்போ பெரம்பூர்லேயே வந்து முன்ன நம்ம திருமாவளவன் இன்டர்வியூவில் வந்து நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ திருமாவளவனுக்காக வந்து சிதம்பரத்தில் வந்து மற்ற கட்சிகளை சேர்ந்த வன்னியர்கள் வந்து வாக்கு கேட்குறாங்க இல்லையா? அந்த அளவு நிலைமை வந்து மாறி இருக்குது. அப்போ சிதம்பரத்திலேயே இந்த நிலைமை மாறி இருக்கும்பொழுது சென்னையில் வந்து இங்கே சாதிய மோதல், இந்த மாதிரி தலித் மக்கள் மீதான வன்மம் இதெல்லாம் ஒருபோதும் வந்து கிடையாது. இதை அதோடு ஒப்பிட்டு பார்ப்பது தவறு என்பதான் என்னுடைய கருத்து. நீங்கள் தனியாக திமுக அரசு விமர்சனம் பண்ணுங்கள், போலீஸ் சரியாக ஹேண்டில் பண்ணலன்னு சொல்லுங்கள், மற்ற இதெல்லாம் வந்து சொல்லுங்கள். இது ஒரு சாதிய ரீதியான கொலை அப்படின்ற மாதிரி நீங்கள் முன்வைக்கிறது தான் வந்து தவறு. மேபி ரஞ்சித் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால அவர் அப்படி சொல்லியிருக்கலாம்னு தான் என்னுடைய கருத்து. ஓகே, இல்லை தமிழக அரசு இதில் வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கார், ரொம்ப வந்துட்டு அந்த உடனடியான நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் சொல்கிறாங்க. பாரஞ்சித் சொல்கிற மாதிரி பார்க்கும்போது இது உடனடி நடவடிக்கை எடுத்தால் மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி
நீங்கள் வட தமிழகத்திலையோ தென் தமிழகத்தில் நடக்கிற மாதிரி ஒரு ஜாதி பிரச்சனை வந்துருன்றதுக்காக வந்து தமிழக அரசு கொஞ்சம் ஸ்லோவாக இதை ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அவங்க ஸ்லோவாலாம் ப்ராசஸ் பண்ணலைங்க. இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸாக தான் அவங்க வந்து எடுத்துருக்கிறாங்க. உடனடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க, விசாரிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து திருநெல்வேலியிலிருந்தும் ஆட்கள் வந்ததாக சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தில் அந்த மெத்தடில் தான் கொலை செய்யப்பட்டதாக இப்படி பல பிரச்சனைகள் வந்து வெளியே வந்திருக்கு. உண்மையான போலீஸ் விசாரித்த தகவல்களை நமக்கு வந்து தெரியாது. இப்போ போலீஸ்லேயே சில கருப்பாடுகள் வந்து இருக்கலாம். இப்போது இவருக்கு ஆபத்து இருக்குது, இவரை தாக்குவதற்கான ஒரு திட்டம் தீட்டப்படுது என்பது போலீஸ் அப்படி இன்ஃபர்மேஷன் உளவுத்துறையிலேருந்து வரலன்னு ஒரு அதிகாரி சொல்கிறாரு, ஆணையர். ஆனால் வந்து அப்படி வந்து வந்திருந்து இவர்கள் மறைத்திருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும். என்ன இருந்தாலும் வந்து நீங்கள் இப்போ போலீஸ் என்பதில் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் தென் மாவட்டங்கள்லையோ இல்லை மற்ற பகுதிகளிலோ எடுத்துகிட்டு, இப்போ கோவையில் கலவரமே இல்லை, அதனால் அங்கே அருந்ததி மக்கள் வந்து முழுமையாக அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார்களா அப்படின்னு கிடையாது. அங்கே நீங்கள் வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய நகரத்தில் வந்து ஒரு மண்டபம் வாடகை கேட்டிங்கன்னா கூட கொடுக்க மாட்டாங்க, வீடு வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் 5 வீட்டில் வந்து 2 வீடு மறுத்தா கூட 2 வீடு கொடுத்துருவாங்க. இது தலித்துகளுக்குன்னு இல்லை, முஸ்லீம்கள்னு வாடகைக்கு வீடு கேட்டாலே வந்து ஒரு தயக்கம் வந்து இருக்கும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குது. அப்போ தமிழக அரசு இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த ரவுடி கேங்ஸு, இந்த ரவுடி கும்பல்கள் இவங்க வந்து கூலிக்காக கொலை செய்வது, இதை வந்து முளையிலேயே வந்து கிள்ளி எறிய வேண்டும். அதை நோக்கி வந்து தமிழக அரசு வந்து உரிய நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும். இப்போ பொறுப்பேற்றிருக்கிற அருண் அவர்கள் வந்து அதை தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. ரவுடிகளை வந்து நாங்கள் என்கவுண்டர்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் புரிகிற மொழியில் சொல்லுவோம், சொல்ல வராரு. ஆமாம், எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. சென்னை எனக்கு அறிமுகமான நகரம்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை ஒரு சாதிய பிரச்சனையாக பார்க்காம, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்காம, இது ஒரு தனித்த சம்பவமாக பார்த்து அவருடைய கொலைக்கு வந்து நீதி, நியாயம், குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படுவது இதுதான் வந்து சரியாக இருக்கும். இப்படி வந்து ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி இந்த மாதிரியான கோணத்தில் அவரும் ஒரு ரவுடி தான், அவரும் ஒரு கேங்ஸ்டர் தான் என்று பரிசீலிப்பதும் தவறு. அல்லது இது வந்து அவர் அரசியல் ரீதியான படுகொலை, சமூக ரீதியான படுகொலை என்று சொல்வதும் தவறு. அவருக்குமே 2 முகம் வந்து இருக்குது. இப்போ அவர் மாறிட்டாருன்னு சொல்கிறாங்க. பின் ஏன் அவர் வந்து கொலை செய்யப்படுறார்? இது போலீஸ் விசாரணையில் தான் இது வந்து முழுமையாக வரும். அது வரைக்கும் நம்ம காத்திருந்து அதற்கு ஒத்துழைப்பது தான் வந்து சரியான நடவடிக்கையாக இருக்கும். இப்போது தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ தமிழ்நாட்டோட நிலைமை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து இந்த படுகொலையை தாண்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வேங்க வேலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு கோயிலில் நுழையக்கூடாதுன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ நாங்குநேரி சம்பவம் கூட அது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு 10வது 11வது 12வது படிக்கிற பசங்க மனசில் இவ்வளோ பெரிய ஒரு வன்மம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு யோசிக்க வச்ச விஷயம். வேங்க வயல் உண்மையிலேயே சொன்னால் தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இப்படி தொடர்ந்து தலித் மக்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ பாரஞ்சித் சொல்கிறது கிட்டத்தட்ட உண்மை தானே சார்? அதாவதுங்க, அதை எப்படி பார்க்கணுன்னு சொன்னால், நீங்கள் வட இந்தியாவில் இந்தி பெல்ட்டு, கவு பெல்ட்டில் அங்கே இருக்கிற தலித் மக்களுடைய சமூக யதார்த்த நிலை வந்து இங்கே இல்லை. அங்கே அவங்க வந்து தலித் பெண்கள் ரேப் செய்யப்படுவாங்க, அதை எதிர்த்து புகார் கொடுத்தாங்கன்னா குடும்பத்தினர் வந்து கொல்லப்படுவாங்க, அதுக்கு ஆதரவாக பிஜேபி எம்எல்ஏவே வந்து ஊர்வலம் போவாங்க. இப்படிப்பட்ட கொடுமைகள்லாம் வந்து உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி வட இந்திய மாநிலங்களில் வந்து நடக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தலித் மக்கள் ஒரு சுயமரியாதையோடு அவர்கள் வந்து இந்த சமூகத்தில் வந்து தலை நிமிர்ந்து எழக்கூடிய ஒரு சூழல் வந்து வருது. அப்போ இவர்கள் சமத்துவத்தை நோக்கி வருவதனால்தான் இந்த பிரச்சனைகள், மோதல்கள் ஒரு அதிகரித்திருப்பது போல ஒரு தோற்றம் தருகிறதே தவிர, ஏற்கனவே சொன்னது போல் திருமாவளவனோ அல்லது கிருஷ்ணசாமியோ இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் வந்து மைய நீரோட்ட அரசியல் ஏற்றுக்கொள்வதும் பொது சமூகமே அவர்களை ஏற்றுக்கொள்வதும் ஒரு சான்று. இப்போ தலித் மக்களும் வந்து படித்து பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்கிறதுனால அவர்கள் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் அதற்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறாங்க. இப்போ இதே மேல்பாதியோ அல்லது வேங்கை வயலோ ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருந்தால் அதை வந்து சீண்டுவதற்கு நாதி இருந்திருக்காது. இன்றைக்கி வந்து அது பொது சமூகமே கேள்வி கேட்குது. இப்போ வேங்கை வயலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை, அதில் நிறைய கான்ஸ்பிரசி தியரி இருக்குது, யார் மலத்தை கலந்தார்கள் என்பதற்கு பல டெஸ்ட்டு, சோதனைகள், விசாரணைகள் எல்லாம் நடந்தும் கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நேற்று கூட அது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ நாள் எடுத்துக்குவீங்கன்னு நீதிமன்றமே கடிஞ்சிருக்கு. மேல்பாதியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வன்னியர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களை வந்து கோவிலுக்குள்ளே விடலாத அறநிலைத்துறை கோயில் தான். கேட்டால் இது எங்கள் பரம்பரை கோயில், இந்த மாதிரி வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு வந்து பாமக தலைவர்கள் அதை ஆதரித்தாங்க. இன்றைக்கி இவங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு வந்து அவங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு போலித்தனமாக இல்லையா? நீ இந்த கொலையை கண்டிச்சா நீ அன்றைக்கி மேல் பாதியில் எல்லா மக்களும் ஒரு கோயிலில் வந்து கும்பிட்டு போட்டுமே,
இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? பிரச்சனை ஆனால் ஒன்று தானே, தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித் மக்களுக்கு உரிமைகள் வழங்கப்படலைன்றதான பிரச்சனைங்க. ஆனால் அப்போ குரல் கொடுக்கறதே மாற்றி கொடுக்குறீங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ தலித் மக்கள் வந்து அவர்கள் வந்து இப்போ இவர் அருண் யார், ஏடிஜிபி அருண், அவரே அது அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலேருந்து வந்தவர் தானே. இப்போ சவுக் சங்கர் அவரை தானே வந்து ஒரு இதுக்காகவே சொல்கிறாங்க சார், ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்காங்கன்றதும் சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை. அவர் வந்து இந்த சம்பவத்தை வந்து இது மாதிரி நடக்கக்கூடாது என்ற நோக்கத்துக்காக தான் அரசு வந்து இந்த மாற்றங்களை வந்து செஞ்சுருக்கிறார். முதலமைச்சர் அப்படி தான் செஞ்சுருக்கிறார். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகம் இப்போ திருநெல்வேலியில் வந்து சிபிஎம் அலுவலகத்தில் வந்து ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்வதற்காக வந்து அந்த அலுவலகம் வந்து தாக்கப்பட்டது. இப்போ என்ன கேள்வினா, இப்படி ஒரு திருமணம் வந்து வட இந்தியாவில் நடத்த முடியுமா? இங்கே நடத்தி வைப்பதற்கு ஒரு கட்சி இருக்குது, ஒரு கட்சி ஆஃபீஸ் தயாராக இருக்குது. அப்போ இந்த மாற்றம், இந்த முன்னேற்றத்தை தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து விசாரிக்கப்படணும், அது தீர்க்கப்படணும். இப்போ மேல் பாதி அந்த கோயிலை வந்து அரசு வந்து ஏன் சீல் வைத்து பூட்டி வைத்திருக்கிறது? நீங்கள் 2 பேரும் வந்து நீங்கள் உள்ளே வரணும், ஒரு தரப்பு வரமாட்டேன்னு சொன்னால் நீங்கள் யாரும் சாமி கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி மூடி வச்சுட்டாங்க. இப்போ இந்த கண்டதேவி கோயில் தேரோட்டம் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி நடந்தது. இந்த தேரை வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள், தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பிரச்சனை. அதில் வந்து கிருஷ்ணசாமி, புதிய தமிழகம்லாம் பல ஆண்டுகளாக கலந்து கொண்டு சட்ட போராட்டம் நடத்தி இந்த ஆண்டு நடைபெற்றிருக்கு. அப்போ இது ஒரு முன்னேற்றமாக இல்லையா? அப்போ இப்போ வந்து 2 தரப்பையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி 2 பேரும் தேர்வடத்தை வந்து பிடிச்சி இழுக்கலாம். அப்போ இந்த மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கணும். இங்கே தலித் மக்கள் வந்து பொதுவெளியில் வந்து அவர்கள் உயர்ந்து கொண்டு வருகிறார்கள். அந்த உயர்ந்து கொண்டு வர்றதுனால தான் தங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பொதுத்தளத்தில் வந்து ஆவேசமாக முன்வைக்கிறார்கள். அதை பொது சமூகமும் ஆதரிக்கிறது. இப்போ மேல்பாதி கோயில் நுழையக்கூடாதுன்னு சமூக வலைத்தளங்களை யாராவது பிரச்சாரம் பண்ணாங்களா? வேங்க வயலுக்கு வந்து தீர்வு கிடைக்கக்கூடாது பண்ணது சரிதான் இல்லையே. எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் சமூக வலைத்தளங்களில் அதுக்கு வந்து குரல் கொடுத்தாங்க. அதனால் வந்து இந்த பிரச்சனைகள் அதிகம் என்று பார்ப்பதை விட அது ஏன் அதிகமாக வருகிறது, அப்படி தோற்றம் கொள்கிறது, அதை பொது சமூகம் எப்படி பார்க்கிறது என்பதுதான் முக்கியம். அந்த வகையில் தமிழகம் வந்து அந்த பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்கு. எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட வன்முறைகளும் அட்டூழியங்களும் கோவில் நுழைவு மறுப்பும் வந்து குறையும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இப்போ ஒருவேளை இப்போ ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு ஒரு தலித் மக்கள் தலைவராக கூட எடுத்துக்கலாம். பட் ஒரு ஆதிக்க சாதியில் ஒரு தலைவர் வந்து இதே மாதிரி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இதே மாதிரி ஒரு ஆதிக்க சாதியில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனரோ யாரோ ஒருத்தங்க கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான பேசு பொருளாக இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நீங்கள் பாராஞ்சி சொல்லும்போது அதில் ஒரு நியாயத்தை பார்க்குறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுவான ஒரு கேள்வியாக மாறிடுது. பட் ஒருவேளை அப்படி நடந்திருந்தா, அந்த மாதிரி இருந்திருந்தா, அப்போ அவங்கள ஜாதி வெறியர்னு சொல்லுவோமா இல்லை எப்படி சொல்லுவோம்? இல்லை, நீங்கள் ஆதிக்க சாதி சங்கங்களை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து பேசுகிறது எல்லாமே சாதி வெறி தான். நீங்கள் வந்து எல்லா சாதிகளையும் வந்து உழைக்கும் மக்கள் தான் இருக்கிறாங்க. அது நாடாக இருக்கட்டும், தேவராக இருக்கட்டும், வன்னியராக இருக்கட்டும், பறையராக இருக்கட்டும், தேவேந்திரர்கள் வேளாளராக இருக்கட்டும், அதில் உழைக்கின்ற மக்கள் தான் வந்து பெரும்பான்மை. இப்போது இந்த ஆதிக்க சாதிகளில் சில பேர் தான் வந்து அந்த சாதி வெறி அமைப்புகளை வைத்துக்கொண்டு சங்கம் வைத்துக்கொண்டு செய்கிறார்களே தவிர அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து எடுபடலை. எதை வச்சு நான் சொல்கிறேன்னு சொன்னால், அவங்க கட்சி எங்கேயாவது போட்டிட்டு தேர்தலில் ஜெயிச்சிருக்கா? இப்போ இந்த ஹரிநாடார்னு தங்கத்தெல்லாம் போட்டு வருவார், அவர் ஏதோ சில 1000 வாக்குகள் தான் வாங்கினார். அப்புறம் முக்குளத்தோருக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது, இங்கே கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு நிறைய அமைப்பு இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் அதிகபட்சம் வந்து திமுகவில் ஒரு சீட்டு கொடுப்பாங்க. இதை தாண்டி இவர்கள் தனியாக ஒரு ஃபோர்ஸாக நின்று ஏன் வளர முடியலை? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த சாதிய சங்கங்களை ஒரு அமைப்பாக ஒரு சக்தியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் இதை வந்து காட்டுகின்றது. அதனால் யார் இப்போ யுவராஜ் எடுத்துக்கங்க, யுவராஜ் யார்? நம்ம வந்து திருச்செங்கோட்டில் வந்து அந்த பையன் பேர் என்ன, கோகுல். அப்போ அந்த கோகுல்ன்ற பையன் வந்து தன்னுடைய சக வகுப்பு மாணவியோடு பேசிக்கிட்டு இருந்தான். அந்த மாணவி வந்து கொங்கு வேளாள கவுண்டர்னு சொல்லி எப்படி நீ பேசலான்னு சொல்லி அந்த பையனை போய் அடித்து கொலை செஞ்சாங்க. இப்போ யுவராஜ் வந்து அதற்கு தண்டிக்கப்பட்டாரா இல்லையா? ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டாரா இல்லையா? இதுவே வட இந்தியாவாக தான் நடந்திருக்காது. அப்போ இங்கே சமூகம் வந்து நீங்கள் மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இல்லைன்னா இப்படி ஒரு தீர்ப்பு வர முடியுமா? இல்லையா? இப்போ மேலவளவில் கூட இப்போ இந்த இவர் பாப்பா மோகன் அவர்கள் வழக்கறிஞர், அவர் வந்து எந்த சமூகத்தை சேர்ந்தவர்? அவர் இதுக்காக போராடி வந்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தந்தாரா இல்லையா? அப்போ இதைத்தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இதே இது வட இந்தியாவில் நடந்திருந்தா அது வந்து கோர்ட்டுக்கே வந்திருக்காது. இப்போ நம்ம பில்கிஸ் பானு கேஸ்லேயே பார்த்தோமாங்க, முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக அவங்கள ரேப் செய்து அவர்கள் குடும்பத்தினரை கொலை செய்த அந்த கைவர்கள் குற்றவாளிகள்லாம் வெடி வெடித்து இனிப்பு வழங்கி வந்து வரவேற்கப்படுறாங்க.
அப்போ நீங்கள் இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா தான் தமிழ்நாடு என்பது வந்து அது எப்படி வந்து மற்ற இதில் வந்து வேறுபட்டிருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுமே தவிர, இங்கே ஆதிக்க சாதி, நீங்கள் சொன்ன அந்த ஆதிக்க சாதி சங்க தலைவர்களே சாதி வெறியர்கள் என்று தான் வந்து அனைவரும் அழைப்பார்களே தவிர, அவர்களை ஒருபோதும் பொதுத்தளத்தில் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், பொறுத்து பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி. நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.